அபிஷேகா ரூ. 1,00,00,000 மதிப்புள்ள அந்த ஒரு வீட்ட ஜெயிச்சது அவங்களுக்கு மட்டும் இல்ல. கண்டிப்பா அவங்களுடைய ஃபேனான எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்த குடுத்துருக்கு அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, அதுக்காக அவங்க கடந்து வந்த அந்த ஜர்னி அப்படிங்கிறது ரொம்பவும் பெருசு. அது மட்டும் இல்லாம நெறைய சிக்கல்கள், நெறைய ஒரு போராட்டங்கள இன்னைக்கு கடந்து வந்திருக்காங்க. சொல்லப்போனா உள்ள நடந்திருக்கிற நெறைய பாலிடிக்ஸ் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து உண்மையாலுமே ஒரு ஒரு உண்மையான திறமை இன்னைக்கு ஜெயிச்சு இன்னைக்கு வெளில வந்திருக்கு அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, அவங்க வந்து அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கிராண்ட் ஃபினாலேல ஒரு லாஸ்ட்டா ஒரு டிவைன் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து எல்லாரையுமே வாயடைக்க வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லணும். கருப்புசாமி பாட்ட பாடி அவங்க செஞ்ச அந்த விஷயங்கள், அந்த பாட்ட பாடுன மகாலிங்கம் சாருக்கு கூஸ்பம்ப் மொமெண்ட்டா ஆயி, ஓடி வந்து மேடையில அபிஷேகாவ கட்டி அணைச்சு நெறைய விஷயங்கள பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. இதே சேம் விஷயத்த ஆல்ரெடி நம்ம கெஸ்ட்டா வந்த பாண்டியராஜன் சார் கூட ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம முதல் ரன்னர் அப், 2வது ரன்னர் அப் அப்படின்னு சொல்லிட்டு வந்த குழந்தைகளும் இருக்கிறாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா விஷ்ணுவர்தன், செகண்ட் ரன்னர் அப்பா வந்து நம்ம தன்வி வந்திருந்தாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ அள்ளி தெறிக்க விட்டிருந்தாங்க. ஆனா, அதுல நம்ம எதிர்பார்த்த மாரி நம்ம அபிஷேக்கோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ஆஸ் யூசுவல் மாதிரி இல்லாம, ரொம்பவுமே அப்படியே ஒரு செம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபீல் குடுத்ததுன்னே சொல்லலாம். அத விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினாலேக்குள்ள நம்ம அபிஷேகா போறதுக்கு முன்னாடி நெறைய ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த 4 ரவுண்ட்ல வந்து அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவாவே இருந்தது. அந்த ஃபினாலேவுல உள்ள போறதுக்காக ஜட்ஜஸ் வந்து ஒரு வார்த்தைய சொல்லாம இருந்திருந்தா, இந்த கிராண்ட் ஃபினாலேல நம்ம அபிஷேகா டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ட்ரீமா போயிருக்கும். ஆனா, உங்களுக்கு புடிச்ச பாடல்கள நீங்க பாடுங்க அப்படிங்கிற ஒரே ரவுண்ட் குடுத்ததுனால மட்டும் தான் இன்னைக்கு அபிஷேகா உள்ள வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நெறைய திறமைகள் இருந்தாலும், ஜட்ஜஸ் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் எல்லா ரவுண்ட்லயுமே திறமையான ஒருத்தர் மட்டும் தான் டைட்டில் வின்னர் ஆவாங்கங்கிறது மியூசிக் ரவுண்ட பொறுத்தவரைக்குமே, அதாவது இந்த சரிகமபா, சூப்பர் சிங்கர் இது எல்லா இந்த பொறுத்தவரைக்குமே முக்கியமான விஷயம். ஒரு டைட்டில் வின்னர் எல்லா ஆல் ரவுண்டரா இருக்கணும். கிங் மேக்கரா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான். பட் அதையெல்லாம் கடந்து ஒரு அபரிவிதமான டேலண்ட் இன்னைக்கு ஒரு குழந்தைகிட்ட இருந்து வெளிப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000 மதிப்புள்ள ஒரு வீட்டை இன்னைக்கு தன்னுடைய 9 வயசுலயே ஜெயிச்சு டைட்டில் வின்னர் ஆகி ஒரு மியூசிக் சாம்ராஜ்யத்தையே ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஆஸ் யூஷுவல் வந்து குழந்தைங்க ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ற நம்ம முதல்வர் சிஎம் டிவிகே தலைவர் விஜய் வந்து இன்னைக்கு அபிஷேகாவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அது ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம அபிஷேகா மாதிரி நிறைய கிட்ஸ், அதாவது பிரக்யானந்தா, இந்த மாதிரி எல்லா திறமைகள் மட்டும் இருந்தா போதும், இன்னைக்கு நம்ம முதல்வர் கிட்ட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிறைய கிட்ஸ்க்கு இன்னைக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராரு. பெருமைப்படுத்தி அவங்கள தனித்துவப்படுத்திட்டு வராரு. அந்த வகையில இன்னைக்கு அபிஷேகாவுக்கு கிடைச்சிருக்கிற இந்த விஷயம் மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படுது. இன்னைக்கு அவங்க அம்மாவோட பிளெஸிங்ஸ் வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்னைக்கு இந்த ட்ரீம் வந்து கம் ட்ரூ மொமெண்ட்டா இன்னைக்கு அவங்க டைட்டில் வின் பண்ண அந்த மொமெண்ட் வந்து இருந்தது. மத்த குழந்தைகளும் ரொம்ப சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணுனாங்க. எல்லாருக்குமே தனித்தனியான டேலண்ட் அப்படின்னு இருக்குது. ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட முடியாது. சூப்பர்பான இன்னைக்கு இந்த ஜர்னி வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆனது. எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்த குடுத்தது. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.